வணக்கம். இளைஞர்கள் கூட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு அற்புதமான ஒரு மருந்தை பார்க்க போகிறோம். மூலத்துக்கு நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்து தான். இது இந்த மருந்து தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பப்பாளி பழம் சாப்பிட போகிறோம், வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம்னா என்னென்னு கேட்குறாங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. கட்டாயம் இது மூலத்துக்கு பயன்படும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆரம்ப மூலம் அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்படி உள்ளவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. நிறைய இயற்கையான மருந்து நம்ம நாட்டில் விளையுது, ஆனால் நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெளிக்கு போகும். மருத்துவ குணம் உள்ள வெந்தயம், அதையும் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெளிக்கு போகும். இதை மேலும் இதை பிசைஞ்சு மூஞ்சிக்கு பூசலாம். முகம் பளபளப்பாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்குது. பப்பாளி காயவே வெட்டி நறுக்கி சீவி, தொலியை சீவி, அது ஒரு பொரியல் மாதிரியும் ஒரு குழம்பு அந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்படியும் வைக்கலாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த தொலியவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயாக இருக்கும்போது தொலியோட கடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறையா வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையாக இருக்கலாம், உண்மையிலேயே. ஆனால் கசக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் சாப்பிடலாம், எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிடுங்க, உங்களுடைய மூல நோயை குணப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் இளைஞர்கள் கூட்டம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.